ஒரு சில நிமிடங்கள் போதுமா? பாகிஸ்தானை அழிக்க இந்தியாவுக்கு சில நிமிடங்கள் போதும்னு ஒரு பரபரப்பு தகவல் வந்திருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் 2.0வா இது? நிலைமை என்னன்னா, இந்திய விமானப்படை இப்போ திரிசூல் அல்லது மகா குஜராப்னு ஒரு மாபெரும் போர் பயிற்சியை தொடங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்தியா வெளியிட்ட நோட்டம், அதாவது விமான போக்குவரத்து அறிவிப்பை பார்த்த சில நிமிடங்கள்லேயே பாகிஸ்தான் அவசரமா அதிகாலை 3:30 மணிக்கு போர் விமானங்களை பறக்க விட்டுருக்கு. ஷாகோட், ரிசால்போர், மில்வானி இந்த 3 தளங்கள்ல இருந்தும் விமானங்கள் பறந்ததாம். இந்தியாவோட இந்த நோட்டம் அறிவிப்பு பாகிஸ்தானுக்கு ஒரு நள்ளிரவு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு. அதுதான் அங்க நடந்திருக்கு. இந்தியா தரப்புல ரஃபேல், சுகோய்னு பெரிய பெரிய தளவாடங்களை குஜராத், ராஜஸ்தான் எல்லைகளுக்கு கிட்ட கொண்டு வந்து களமிறக்கியிருக்காங்க. இந்தியா இப்படி பண்றது ஏற்கனவே நடந்த அதிரடி தாக்குதலான ஆபரேஷன் சிந்தூர் ஞாபகத்தை பாகிஸ்தானுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்கு. அதான் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 தொடங்கிடுச்சுன்னு பயந்து நவம்பர் 10 வரை நீட்டிச்ச இந்த நோட்டம் அறிவிப்பால பாகிஸ்தான் அதிகாலையிலேயே நடுங்கி போய் முன்னெச்சரிக்கையாக அவங்க விமானங்களை பறக்க விட்டாங்க. 2 பேரும், அதாவது இந்தியா, ஆப்கன் இணைஞ்சு தாக்கினால் உலக வரைபடமே மாறும்னெல்லாம் சொல்லப்படுதுன்னா விஷயத்தோட ஆழத்தை பாருங்க. இந்த போர் ஒத்திகை மூலம் இந்தியா ஒரு செய்தியை உறுதியா சொல்லியிருக்கு. நம்ம பாதுகாப்பை சீண்டினால் பதிலடி ரொம்ப கடுமையா இருக்கும். பாகிஸ்தானை அழிக்க இந்தியாவுக்கு ஒரு சில நிமிடங்கள் போதும். இதுதான் அந்த வெளிப்படையான செய்தி. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.